வாங்கம்மா வாங்க. ஏன்பா நீ கணேசன் பையன் தானே? ஆமா. நீ பரவாயில்லையேப்பா. உன் முறை பொண்ணுக்கு வேற ஒரு பையன் தாலி கட்ட போறான். நீ சந்தன தட்டு தூக்கிட்டு நிக்கிற. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்பா. போலாம். அக்கா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாவம், அவனே நொந்து போயிருக்கான். என்னடி? அது என்னன்னா, இவனுக்கு தான் முதல்ல அந்த பொண்ணை கட்டுறதா பேசியிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு கம்பெனில வேலை பாக்குற பையனை லவ் பண்ணிருக்கா. ஓ சரி. பாவம், அதான் அந்த பையன் ரொம்ப நொந்து போயிருக்கான்க்கா. ஏதாவது குறை இருக்கும்டி. அந்த கணேசன் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான். அது தெரிஞ்சுதா அவ தங்கச்சிக்காரி புள்ளைய உஷார் பண்ணிருப்பான். ஜனாமா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சேது, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லையே. மறைக்காதீங்க. நீங்களும் அக்காவும் ஏதோ கூடி கூடி பேசுறீங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பிளானு? அது பிளானு சொல்லுங்க சேது. பிரபுவா இது? பிரபுவுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா? சச்சா, அவருக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது தமிழ். யார் அவங்க? அது நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது பழக்கமான பொண்ணு. மேடம், நீங்க தப்பா யோசிக்கல. சரியான ஆளை தான் சந்தேகப்பட்டிருக்கீங்க. நாளைக்கு காலைல உங்களுக்கு மொத்த உண்மையும் தெரியும். ஹலோ, நீங்க யாரு? ஹலோ. ஐ காட் சம்திங் டுமாரோ மார்னிங். சிஸ்டர் இங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்போ உடனே சொல்லி நிச்சயத்தை நிறுத்தலாம்ல? ஆதாரம் இல்லாம அப்படி பண்ண முடியாது தேனே. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பிரபுவை பார்க்கும்போது அப்படி தெரியலையே சேது. நீங்க சொல்றதையும் நம்பாம இருக்க முடியல. வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த விஷயத்துல நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். சரி தேனே. அப்புறம் தமிழை பாத்தியா? மண்டபத்துக்கு வந்தப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் அக்காவை காணோம் சேது. எங்க போனானே தெரியல. சரி, டிடெக்டிவ் எங்க? இப்ப வந்துருவாரு. கண்டிப்பா நிச்சயத்துக்குள்ள வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு. நீ போய் முதல்ல தமிழ் எங்க இருக்கான்னு பாரு. சரி சேது. வாங்க வாங்க தமிழம்மா. ஜனம்மா, இவங்க தான் அசீனா. இவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. தெரியும் தெரியும். சரி. சரி போங்க வாங்க. சேது மாப்பிள்ள வந்துட்டாரா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். சிபி, ஜானு எங்க இன்னும் பிரபு ஃபேமிலி காணோம்? அவங்க வந்துட்டு இருப்பாங்க ஜானு, வந்துருவாங்க. தோ வந்துட்டாங்களே. பிரபு இங்க வாங்க. சொல்லுங்க சிபி. பிரபு
உங்ககிட்ட யூஎஸ் லைசன்ஸ் இருக்கா? ஆமா. எப்படி? நீங்க இங்க தானே படிச்சீங்க? லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு யூஎஸ் லைசன்ஸ் எப்படி வந்துச்சு? நான் காலேஜ் படிக்கிறப்போ சோஷியல் ஒர்க் ப்ராஜெக்டில் செலக்ட் ஆனேன். அது அமெரிக்காவில் மேன்ஹாட்டனில் யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நடந்துச்சு. ஒரு வருஷம் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்ட் டைமாக டிரைவராகவும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு எடுத்த லைசன்ஸ் தான் அது. ஏன் திடீர்னு? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீங்க போங்க. ம் 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 சேது, பாரு, சிம்பிள். அவன் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டான்ல, எதுக்கு போய் புலம்பிட்டு இருக்க? போடா, போய் வேலையை பாரு. ஏற்கனவே எனக்கு அவன் மேல கோவம். இப்போ நீ பிரபு சந்தேகப்படுறேன்னு என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆகி அவனை ஏதாவது பண்ண போய் என் தங்கச்சி ஏமன டென்ஷன் ஆக போறாடா. ஃப்ரீயா விடுறா. நீ கூலாடுறா சேது. ம் ஒருவேளை நம்ம தான் சந்தேகப்படுறோமா? அவன் நல்லவன் தானோ? இல்லையே, இன்னும் நமக்கு சிகரெட் மேட்டருக்கு பதில் கிடைக்கலையே. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னங்க அந்த தமிழ ஆளையே காணோம். என்னங்க சிரிக்கிறீங்க? நான் இந்த நிச்சயத்தை நிறுத்த வேற ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த ஸ்பாட்ல தமிழ் இருக்கக்கூடாது. அவ இருந்தா நான் போடுற பிளானை கண்டிப்பா தடுப்பா. ஏங்க அவளை என்ன பண்ணீங்க? ஏய், பதறாத. அவளை ஒன்னும் பண்ணல. மயக்க மருந்து கொடுத்து ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். 2 மணி நேரத்துக்கு இடையில மயக்கம் தெளியவே தெரியாது. அதுக்குள்ள கருமம் இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிடும். யாராவது போய் ஸ்டோர் ரூம் திறந்துட்டாங்கன்னா? அறிவு கெட்டவளே, சாவி என்கிட்ட இருக்கும்போது யார் ஸ்டோர் ரூமை போய் திறக்க முடியும்? சூப்பருங்க. எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்திடுங்க. நிறுத்துறேன். நிறுத்தி காட்டுறேன். இந்த கணேசன் நிறுத்தி காட்டுவான். இந்த காலத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறதும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதும் குதிரை கொம்பா இருக்கு பயமா. அவங்க 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். என்ன, அவன் சரியானவனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழம்மா, உங்க பொண்ணு தெளிவாதான் இருக்கா. நல்ல ஒருத்தனை தான் முடிவு பண்ணிருக்கா. உங்க பொண்ணு நல்லா இருப்பா, தைரியமா இருங்க. சரிங்க சின்னம்மா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நிச்சயதார்த்தம் நடந்தாதானே